அவர் தாண்டி என்ன சொல்லிச்சு? அவர் தாண்டி சொல்லிச்சுல்ல, முடிஞ்ச வரைக்கும் அவுத்து பார்த்தேன். அவங்க வீட்டுக்காரு பேரை சொல்லக்கூடாதுன்னு அவர் தாண்டா கொண்டவன் பேரா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். அவரு குழந்தை பேர் தான் சொல்லக்கூடாது. அவன் தான் அர்ஜென்ட் ஆபத்து வண்டியில் உட்காரிச்சு போய் காட்டுவான். ஒரு ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் அங்க போனாலும் இங்க போனாலும். இதுக்கு நீ கேட்டுட்டு எங்க ஊர்ல 2 கேள்வி என்ன பேசினா தெரியுமா? என்ன பேசினா உங்களுக்கு சொன்னாதான் தெரியும். 2 கேள்வி என்ன பேசுகிறான்? அந்த கேள்வி அங்க இருந்து ஓடியாதான் தண்ணி கொடுத்து எனக்கு நின்று போச்சுன்னு ஓடியாந்தா ஒரு கேள்வி. ஏத்து வாயண்டா இன்னும் ஒரு கேள்வி ஓடி எனக்கு நின்று போச்சுடுன்னா வாசனை பண்ணி பார்த்தேன். ஒரு கேள்விக்கு 75 வயசு 65 வயசு வருது. இந்த கேள்வி என்ன எனக்கு நின்று போச்சு நின்று போச்சுன்னு பேசிக்கிறாங்கன்னு வாசனை பண்ணி நின்றுக்கிறான். எங்க வீட்டுல ஏன் கேள்வி ஓடியாந்தான். அவ கம்பெனி இருக்கா எங்க ஆயாதான் அவ ஓடியாந்து என்ன சொல்றா? எனக்கு தான் நின்று போச்சு. அதுக்கு கொண்டாடி ஓட்ட போற கேள்வி சேர்த்து 1.5 வருஷம் ஆகுது. 2 தவசம் ஆகி போச்சு. இவன் எங்கேயா போய் ஏதோ தவறா நம்பிட்டு வந்துக்கிறா. எனக்கு நின்று போச்சுன்னு சொல்றான். இப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நின்றுக்கிறேன். அப்புறம் எங்க ஆயாவை கூட்டி கேட்கற என்ன ஆயா ஒண்ணு போச்சு எனக்கு போச்சு பேசிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்புறம் தான் சொல்றான் எங்க கேள்வி இந்த ஓயாப்பு காசு நின்று போச்சு. ஓயாப்பு காசு 1000 ரூபாய் வச்சுருக்கேன். 5 பைசா 10 பைசா பணத்து உள்ளான்னு பாக்குற வச்சுக்கு அப்படி என் கனவுலா இருக்க முடியாது. அவரு பெயரா காங்கேய மன்னன். ஆமா, அப்படி காங்கேய மன்னனுக்கு ஆரியால இருக்க முடியாது. என்னுடைய பேரோ கனகவல்லி. எனக்கு நாடு இருந்தோம், எனக்கு நகரம் இருந்தோம். என் தாதி பண்ணு என்னடா பண்ண? அப்பா ஒரு கோமனை கட்டிருந்தேன், தள்ளி வந்தா அந்த கோமனத்தால தொட்டடா நாயண்டா. உள்ள என்னமோ ஒண்ணு முட்டுது, அது என்னடா? வீட்டுல வச்சா திருடு போகுது. அண்ணாத்துல கட்டி வீட்டு வச்சிருந்த பாரு, அது வந்து ஜம்பரா அடிச்சிருக்கும். என்னது அது? வீரசாவி. அது என்னமோ காளியாத்த தாயே, மேலைக்கு இந்த இடத்துல நான் வந்து கூத்தாறதுக்குள்ள இவன் பீராசாவின்னு சொன்னா பாரு, அது புழுவா போயிடணும். இதுல மண்ணு விட்டு போடணும். என் தாவி பண்ண எனக்கு நாடு இருந்து என்ன புண்ணியா, எனக்கு நகரம் இருந்து என்ன புண்ணியா, எனக்கு கோலாகோபுரம் எனக்கு பொன்பொருள் செல்வாக்கு இருந்து எனக்கு என்ன புண்ணியா. இந்த நாட்டை ஆள்வதற்கும் இந்த மண்ணை ஆள்வதற்கும்
இந்த பாழா போன வயசுல எனக்கு ஒரு புழுவா பூச்சா கொடு தம்பி உருவாளடா. எதுக்கு போட்டு அடிச்சுக்கிற? புழு பூச்சி உண்டாகணும்னா நீ நல்லா வந்து படுத்துக்க. ஒரு நாள் சாதி எடுத்து வந்து தொப்பல்ல வச்சுக்க. விடிய விடியா புழு பூச்சின்னு என்ன சொல்ற? என்னமா நம்ம அங்க நீ பகல கம்மியாச்சு பொங்கலாதான் எடுத்துட்டு பாக்கலாம். ஐயோ புழு பூச்சி இல்ல, ஒரு நாட்டு ஏழ்வதற்கு ஒரு ஆண் செல்வாக்கோ இல்ல வீட்டு ஏழ்வதற்கு ஒரு பெண் பிள்ளையோ. புள்ள இல்ல ஏமா இருக்கிற? புள்ள இல்லன்னு என்கிட்ட வந்து சொல்லி இருந்தனா உடனே உனக்கு ஒரு புள்ள நான் கொடுத்துருப்பேன். யாருக்கு யாரும் அடிச்செருப்பால அர்த்தம் கட்ட நாய, ஆவாரம் பூவால பொட்டு வச்ச நாய. யாருக்கு யாரு வந்து புள்ள கொடுக்கணும்? பொட்ட நாய. நீ தவறா நினைக்கிற. ஓ ஆம்படியா இருப்போம் பொட்ட நாய். அதுக்குள்ளேயம்மா ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது. அதுல ஒரு புள்ளைய கொடுக்குறேன். நல்லபடியா வளர்த்து இந்த நாட்டை அவனுக்கு பட்டம் கொடுத்துருப்போம். சரி, நீ ஏன் சொல்ற உன் பிள்ளைய ஒண்ணு கொடுக்கறேன் நான் வளர்த்து வரேன். என்னைக்குன்னா எரும கோமிய எக்கியத்துக்கு உதவுமா? எந்த ஐயரு பாக்குறா? எரும கோமியோ பசும கோமின்னு கோமித்தான் புடிச்சு சொம்புல வச்சிருப்பாரு. ஐயரு நேரா வருவாரு. மாங்கொட்டை போட்டா விசிறி கட்டாச்சு விட்டு பச்சாச்சு இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை வச்சிருப்பியா குமாரி? சரி பாரு வீட்டுக்கார போட்டா அவன் இன்னும் சொல்ல கொண்டவன் சரியா இருந்தா குப்பையாரு செல்ல போடல. கொண்டவனும் சரியில்ல, கண்ட பையன் காலத்து வரைக்கும் 1 மணிக்கு போன் பண்ணி அத விடுமா. நான் என்ன எத்தனை பேர் குடும்பம் கிடையாது கம்மியாட்டி இருப்பான். அதை போல நான் கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கணும். நான் என்ன இப்படி செய்ய எப்படி? அத செவுத்து வச்சு சித்திரம் இது செவருனா என்ன சித்திரனா என்ன தெரியாத அந்த காலத்துல நீ குடும்பம் பண்ணி நிக்கிற. செவருன்னா கட்டணம் அப்படியா, சித்திரன்னா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சு புள்ள வைக்கவா? அப்புறம் என்ன பண்ண நிலம் ஒருத்தன் வாங்கிடுறேன். எம்மன் பொருள் இதை பத்தி தெரிஞ்சு நீ உங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன். கொஞ்ச பயிர் வைக்க முடியுதா? குத்துக்கு விடுறியா இல்லையா? எல்லாத்தையும் கண்ணா காதால கேட்டுக்கிற எல்லாத்தையும் பார்த்து நடக்கிறேன். பார்த்து மயிரா புடுங்க போறது. அப்படி வெகு காலமே குழந்தை இல்லாத காரணத்தால நான் என் கணவர் அவருக்கு ஒரு குழந்தையாகவும் அவர் எனக்கு ஒரு குழந்தையாகவும் நாட்டுல வாழ்ந்து வரும் சமயத்துல கைலாயமே பொற்பிடமா இருக்க முடியாது பரமக்கடவுள் அருளாலே எனக்கு அழகான ஒரு குழந்தை வந்து அறிவு இல்ல ஒன்னு இல்ல. நீ ஏன் போச்சுக்கிற? தூக்கி ஒரு பொட்டுனாயா ஒன்னே இல்ல போச்சுக்கிறதுனா நம்மளுக்கு பாகம் பெரியல பின்ன அதான் விடு. எனக்கு அடிக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. அடிக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு போனா மான வரையா பேசுறான். என் முன்னாடி மான வரையா பேசுறான். மான வந்து கம்மன்னு படுத்து எழுதி போறேன். அந்த மோட்டர் கிளம்ப மாட்டேன். நீர் மோட்டர் நீ போ. அதை கட்டிக்கிற நீ போ. என்னத்த கட்டிக்கிற? குமாரி அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு பிள்ளையா? ஒரே ஒரு பிள்ளை. பரவாயில்ல, அது பூடு போயிருக்குமோ? ஐயோ கடவுளே. அடா ஏன் சொல்றேன்னா ஏன்னாங்கிறானே 4-5 புள்ள பெற்று வச்சுக்கிறானா அந்த இடத்துக்கு போக மாட்டான். பயம். ஆமா, இந்த 1-2 பொட்டு வச்சுக்கிறானோ நேரா போய் எல்லாம் பிடிச்சுன்னு கிளம்பிடுறான். ஏன் பிடிக்கிறான்? உயரம் இல்ல இல்ல போய் பாரு. 3வது 2வது படிக்கல அந்த செல்லை எடுத்து தீட்டுது பாரு. தெரியல. அது மட்டுமா ஒரு சின்ன 5 வயசு 13 வயசு ஆகி போச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சு கிளம்பிடுச்சு. புரியுதா இல்லையா? நம்மளாட்டம் போன மரியாதை மகனா இருக்க முடியாத கருணாகரன். கருணாகரன் கருணாகனா
மகனா இருக்க முடியாது. என் பிள்ளை பேரா ஐயன் பேரு கருணாகரன். நாடு என்ன நாடு சொன்னீங்க? கண்ணமாபுரி பத்தனம். வீட்டுக்காரர் பேரு காங்கேய மண்ணு. உன் பேரு கனகவல்லி. மெட்ராஸ் பேசி அப்ப தவறா நச்சுக்காது. பையன் பேரு கருணாகரன். கருணாகரன். அப்படி நாடு பொறுத்தோம், நகரம் பொறுத்தோம், ஆனா பொன் பொருள் பொறுத்து எம்மா ஒரு பொருத்தமா இது பார்த்தா குடும்பம்னா இப்படி இருக்கும். இதுதான் லவடா குடும்பம். குடும்பம் இந்த மாதிரி லவடா குடும்பம் பேசுறது. தாத்தா நான் போற வரைக்கும் நீங்க யாரும் வாயத்தோ இருக்காது. அப்படி மகனா இருக்க முடியாத கனகரன் தக்க பருவத்துல இருக்கிறான். ஆமா, எங்களுக்கு வயதாகி விட்டது. தம்பி இந்த ஆம்பளை இருக்கிறான் பாரு, போட்டு வச்சா தின்னுவான், ஈத்து விட்டா பேலுவான். இல்லன்னா இங்க குழப்பி போனா அந்த மாதிரி கடைகள்லாம் ஆம்பளையால புடிச்சு வச்சுன்னு கிடக்குறேன். நீ ஏன் பயப்படுற? அவனை எம்மா நேரம் வச்சுனே வச்சு பாரு. தங்கமான ஊர் இந்த கிராமம். காரியார் கிராமம்னா சாதாரண கிராமம் கிடையாது. நல்ல தங்கமான குணம்னா இருக்கு. வீட்டுக்குன்னு கோயிலுக்கு வந்தானே போ. சரியில்லை.